ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமன் நாராயணீயம் 66வது தசகம். ராசக்ரீடை. உபயாதானாம் சுத்ருஷாம் குசுமாயுதபாணபாதவிவசானாம் அபிவாஞ்சிதம் விதாதும் கிருதமதிரபி தாஜகாதவாமமிவ. இந்த 66வது தசகத்தில் ராசக்ரீடையை தான் வர்ணிக்கிறார் பட்டதிரி. அதில் 1வது ஸ்லோகத்தில் கோபிகைகளின் மதிமயக்கத்தை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, உன் அருகில் வந்த அழகான விழிகள் உள்ள அந்த கோபிகைகள் மன்மத பாணத்தால் மதிமயங்கி நின்றார்கள். அவர்களின் இஷ்டத்தை பூர்த்தி செய்ய தீர்மானித்தாய். ஆனாலும் இதற்கு நேர்மாறாக விருப்பமில்லாதது போல் பேசத் தொடங்கினாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். ககனகதம் முனி நிவஹம் ஸ்ராவயிதும் ஜகித குலவது தர்மம் தர்மியம் கலு தேவஜனம் கர்மதுனோ நிர்மலஸ்ய விஸ்வாஸ்யம். இந்த 2வது ஸ்லோகத்தில் குலஸ்திரீகளின் தர்மத்தை பற்றி சொல்கிறார் குருவாயூரப்பர். பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, நீ ஆகாயத்தில் இருந்த முனிவர்கள் கேட்கும்படி உயர்குல பெண்களின் தர்மத்தை அந்த பெண்களுக்கு கூறினாய். உன் திருமொழி தர்மத்துடன் கூடிய வார்த்தைகள். ஆனால் களங்கமற்ற உன் செயல் மாயத் தோற்றத்தை அனைவருக்கும் அளிக்கிறது அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். ஆகர்ணியதே பிரதீபாம் வாணிமேனித்ருஷ பரம் தீனாஹ மாமா கருணா சிந்தோ பரித்யஜேத்யதி சிரம் விலேபுஸ்தாக. இந்த 3வது ஸ்லோகத்தில் கோபிகைகள் கிருஷ்ணனின் பிரிவால் வருந்துவதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, மான் போன்ற கண்களுடைய அந்த பெண்கள் உன் மாறான பேச்சை கேட்டு பெரிதும் வருந்தினார்கள். மேலும் அவர்கள் கருணை கடலே, எங்களை விட்டு விடாதீர்கள் என்று நெடுநேரம் உன்னிடம் கெஞ்சினார்கள் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல். தாசாம்ருதிதைர்லபிதை கருணாகுலமானசோ முராரே த்வம் தாபிஸ் சமம் பிரவருத்தோ யமுனா புலினேஷு காமமபிரந்தும். இந்த 4வது ஸ்லோகத்தில் கண்ணன் விளையாட ஆரம்பிக்கிறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பன்ட்ட சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அந்த பெண்கள் அழுது புலம்பியதை கேட்டு நீ கருணையால் மனம் கலங்கினாய். பிறகு அவர்களோடு யமுனை ஆற்றின் மணல் திட்டுக்களில் அவர்கள் விருப்பம் போல் விளையாடத் தொடங்கினாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். சந்திரகரஸ்யந்தலச சுந்தர யமுனாதடாந்த வீதிஷு கோபீஜனோத்தரீயைர் ஆபாதித சம்ஸ்தரோன்யசீதஸ்த்வம். இந்த 5வது ஸ்லோகத்தில் மேலாடையால் ஆசனம் அளிப்பதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. கோபிகைகள். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, நிலா வெளிச்சத்தில் அழகாய் விளங்கும் யமுனை நதிக்கரையில் கோபியர்கள் தங்கள் மேலாடிகளை விரிப்பாக போட்டிருந்தார்கள். அதில் நீ அமர்ந்தாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி. சுமதுர நர்மாலபனை கரசங்கிரஹணைஸ்ச சும்பனோல்லாசைஹி காடலிங்கன சங்கைஸ் த்வமங்கனாலோகமாகுலி சக்ருஷே. இந்த 6வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணனின் செயலால் கோபிகள் மோகிக்கிறதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, நீ அந்த கோபிகைகளிடம் இனிமையாகவும் நகைச்சுவையாகவும் பேசினாய். கைகளை இருக்க பற்றி முத்தமிட்டாய், ஆற தழுவிக்கொண்டாய். இப்படி ஸ்ருங்கார விளையாட்டில் நீ அவர்களை மகிழ்வித்தாய் இல்லையா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல். வாசோஹரண தினேய வாசோஹரணம் பிரதிஸ்ருதம் தாசாம் ததபி விபோரச விவச ஸ்வாந்தானாம் காந்த சுப்ருவா மததாக. இந்த 7வது ஸ்லோகத்தில் கோபிகளின் ஆடைகளை கவர்தலை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, முன்பு நீ யமுனை ஆற்றில் கரையிலிருந்த ஆடைகளை கவர்ந்த பொழுது நீ சபதம் செய்த ஆடைகளை அந்த அழகிய புருவமுடைய பெண்களிடம் செய்து முடித்தாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து
பட்டதிரி சொல்றார். கந்தலித கர்மலேஷம் குந்த மிருதுஸ்மேர வக்ரபாதோஜம் நந்தசுதத்வாம் த்ரிஜகத் சுந்தர முபகுஹ்ய நந்திதா பாலாஹ. இந்த 8வது ஸ்லோகத்தில் கோபிகைகள் கழித்தலை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, நந்தகுமாரா, நந்த கோபகுமாரா, அந்த சமயம் உன் திருமேனியில் வியர்வை துளிகள் உண்டாயின. உன் திருமுகம் முல்லை மலர் போன்ற இளம் புன்னகையாக காணப்பட்டது. 3 உலகங்களிலும் பேரழகனான உன்னை அந்த பெண்கள் இறுக தழுவிக்கொண்டு பேரானந்தம் அடைந்தார்கள் அல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி, விரஹேஷ்வங்காரமய ஸ்ருங்காரமயஸ்ச சங்கமேஹித்வம் நிதராமங்காரமயஸ்தத்ர புனः சங்கமேபி சித்ரமிதம். இந்த 9வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணனின் சேர்க்கையின் மகிமையை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனிடம் சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, நீ கோபியர்களை பிரியும் பொழுது நெருப்பு தாபமாகவும் சுடும் பொழுது இன்ப வடிவமாகவும் இருந்தாய். இது பிரசித்தம். ஆனால் இந்த ராசக்கிரீடையில் அவர்களை கூடியிருந்த பொழுது இன்பமாகவும் நெருப்பு தாபமாகவும் இருந்தது. மிகவும் ஆச்சரியம் அல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். ராதா துங்க பயோத ரசாது பரிரம்பலோலுபாத்மானம் ஆராதயே பவந்தம் பவனபுராதீஷ சமய சகலகதான். இந்த 10வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனிடம் பிரார்த்திக்கிறார். அவர் குருவாயூரப்பன்ட்டு சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, ஆயினும் உயர்ந்த ஸ்தனங்களை உடைய ராதையை தழுவிக்கொள்வதில் நீ விரும்பினாய். உன்னையே நான் ஆராதனை செய்கிறேன். என் எல்லா வியாதிகளையும் போக்க வேண்டும் என்று பட்டதிரி பிரார்த்திக்கிறார். அதுபோலவே நாமும் கண்ணனின் திருவடி தாமரைகளை ஆரோக்கியத்துக்கு வேண்டி பிரார்த்திப்போம். सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्द गोविन्द.